ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம். புதிர்கட்டங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மறக்காமல் இந்த எல்லா வீடியோவுக்குமே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்கலாம் நண்பர்களே. இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் மொத்தம் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். அடுத்த குறிப்பு 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பெயர். அடுத்த குறிப்பு, இதில் முதல் எழுத்து நீங்கள் திரையில் பார்க்குறீங்க இல்லையா, சை அப்படிங்கிற எழுத்து உங்களுக்கு குறிப்பெழுத்தாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன். இது ஒரு சொல்லுன்னு சொல்லிட்டேன், இது ஒரு பெயர்னு சொல்லிட்டேன், முதல் எழுத்து குறிப்பெழுத்தாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டேன். இது ஒரு பெண்ணின் பெயர், இது ஒரு பெண்ணுடைய பெயர். இன்னும் நீங்கள் எளிமையாக கண்டுபிடிக்கிறதுனால இறுதி எழுத்தையும் சொல்கிறேன். வி, வானா வரிசை இருக்கு இல்லையா, அந்த வானா வரிசையில் உள்ள வரக்கூடிய வி அப்படிங்கிறதா இறுதி எழுத்து. ரொம்ப எளிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.